குகை மனிதன். இரவின் பிரகாசமான ஒளியினூடாக நான் கணவாயின் உச்சியை அடைந்து அங்கிருந்து மறுபக்கமாக கீழே இறங்கத் தொடங்கினேன். நட்சத்திரங்கள் என்னை பார்த்து கண் சிமிட்டின. நிலவு எனக்கு வெகு அருகில் என் தலையை தொட்டு விடுவது போல இருந்தது. அது மிக பெரியதாக மலையின் அளவுக்கு இருந்தது. ஒரு நிலத்தடி குகையின் இருண்ட வாயில் என் முன்னே தோன்றியது. அதனுள்ளிருந்து கதகதப்பான காற்று வந்து கொண்டிருப்பது போலத்து தோன்றியது. கரடியா, சிறுத்தையா, ஓநாய்க்கு கூட்டமா? நான் மண்டியிட்டு மெல்ல ஊர்ந்து கவனமாக உள்ளே சென்றேன். உயிருள்ள ஏதோ ஒன்று என் முகத்தில் மூச்சுவிட்டது. என் கையை தொட்டது. நான் கூச்சலிட்டவாறே பின்னால் நகர்ந்தேன். அடுத்த கணம் குளிர்ந்த கடினமான ஏதுவோ ஒன்று என் கழுத்தை பிடித்தது. சாப்பிட ஏதாவது வைத்திருக்கிறாயா? நடுங்கும் ஆஸ்திரேலிய குரல் என் காதுக்குள் ஆய்ந்தது. இல்லை என்றேன், தப்பிக்கும் வழியை யோசித்தபடி. ஆனால் அப்போது ஒரு கத்தியின் கூரிய முனையை என் முகவாய்க்கட்டையில் உணர்ந்தேன். சத்தியமாய் சொல்கிறேன், கிட்டத்தட்ட கத்தினேன். நான் சாப்பிட்டு 2 நாட்களுக்கும் மேலாகிறது. குளிர்ந்த விரல்களின் பிடி தளர்ந்தது. ஒரு கைமுஷ்டி என் தோளை குத்துவதை உணர முடிந்தது. அவர்கள் உன்னை வெளியே எறிந்து விட்டார்கள். ஹாஹா, அந்த மிருகம் சிரித்தது. இப்போது நீ விடுதலை அடைந்து விட்டாய். உன் பெயர் என்ன? நான் சொன்னேன். அவர் மறுபடியும் சிரித்தார். இங்கே பார், உன் பெயர் தன்முனைப்பாளன் என்பதை நீ ஏன் ஒத்துக்கொள்ளக்கூடாது? திடீரென அந்த குகையிலிருந்து அவரை தாண்டி ஓடி வந்து விடச்ச சந்தர்ப்பம் பார்த்து காத்து கொண்டிருந்தேன். எனது முதுகுப்பையின் இடது பக்கத்தில் இருக்கும் கத்தியை தடவி பார்த்து கொண்டேன். நான் மரணிக்க நேர்ந்தால் இவரையும் சேர்த்தே என்னோடு அழைத்து கொண்டு போவேன். அவரால் மங்களாகவாவது என்னை பார்க்க முடிந்தது. வெண்ணிற நிலவொளியிலிருந்து வந்ததால் இருட்டில் கண்களால் துழாவியும் என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை. அவரது குரலை வைத்து அவர் இருக்கும் இடத்தை யூகித்தேன். உனக்கு தன்முனைப்பாளனை தெரியாதா? அவர் கேட்டார். உனக்கு தெரியும். நீ தன்முனைப்பாளர்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவன். உங்களைச் சேர்த்தது தன்முனைப்பியம். உன்னிடமிருந்து உன்னை தப்புவிக்க உதவும் ஆசான்களை தேடித்தான் நீ வந்தாய். அவரது குரல் உயர்ந்து கொண்டே போனது. அதில் ஆடம்பரம் சேர்ந்தது. இருட்டில் அந்த குரல் என்னை சுற்றி சுற்றி வந்தது. தன்முனைப்பாளன் புத்திசாலி. அட, அவன் எப்பேற்பட்ட புத்திசாலி தெரியுமா? அவன் வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறான், ஆனால் அதில் அவனால் வாழ முடிவதில்லை. அவன் செலவு செய்ய ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு மிக அதிகமாக முதலீடு போட்டிருக்கிறான். அவ்வப்போது சிறிது நேரம் அவன் கிடைக்கும் வட்டியை வைத்து வாழ்கிறான். ஆனால் முதலீடுதான் நினைக்கும் அளவுக்கு இல்லையே என்று அஞ்சுகிறான். இறுதியில் வட்டியை கொண்டு வாழ்வதையும் நிறுத்தி விடுகிறான். முதலீடு பெருகுகிறது. தன் முனைப்பாளன் ஒரு யூக வியாபாரி. அவன் பேரம் பேசுகிறான், மிரட்டுகிறான், ஏமாற்றுகிறான். திட்டமிட்டோ எதேச்சையாகவோ அவன் கண்டுபிடிக்கும் எதுவும் அவனது உடைமையாகி விடுகிறது. ஒரு சிறு தகவல், எவ்வளவு சிறிதானாலும் சரி, உடனே அவனது முதலீட்டில் சேர்க்கப்பட்டு விடுகிறது. அது நான் இல்லை என்றேன். அது போன்ற தன்முனைப்பாளர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் அவர்களில் ஒருவன் இல்லை. நீ அவர்களில் ஒருவன்தான் என்பதை நிரூபிக்கிறேன். அவரது முகம் இருட்டில் ஊசலாடியபடி என் முன்னே வந்தது. மிகவும் நெருங்கி வந்தது. அவரது அமில மூச்சை நான் உணரும் அளவுக்கு மிகவும் நெருங்கி வந்தது. பிறகு அந்த குரல் விலகிச் சென்று மீண்டும் குகைக்குள் அதிரத் தொடங்கியது. அந்த குகை நான் நினைத்ததை விட பெரிதாக இருக்க வேண்டும். தன்முனைப்பாளனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு ஆதிக்கம் செய்ய அதிகம் பிடிக்கும். அவனது இலக்குகள் அனைத்தும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவனுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்க சூழ்நிலைகளை தேடுவதோடு தொடர்புடையவை. ஒவ்வொரு தன்முனைப்பாளனும் தான் ஆதிக்கம் செலுத்த குறைந்தது இன்னொரு தன்முனைப்பாளனையாவது வைத்திருக்க வேண்டும். அப்படி ஒருவன் கிடைக்கும்போது
இன்னும் ஒருவனை வைத்திருக்க அவன் விரும்புவான். 2 அல்லது 3 பேர் கிடைத்த பிறகு நிறைய பேரை வைத்திருக்க ஆசைப்படுவான். தன்முனைப்பாளன் எப்போதும் கூட்டத்தின் முன்னால் எல்லோருக்கும் தெரியும்படி நிற்க வேண்டும் என்று விரும்புவான். அவன் தன் முனைப்பில் வலை பின்னலில் தனக்கே உரிய சட்ட திட்டங்களுடன் சேர்த்து கொள்ளப்பட விரும்புவான். யாரும் அவனை கவனிக்காத போது அவன் நோயுறுவான். வெளியேற வழி தேடுவான். வாழ்வின் அர்த்தம், மனநலம், விடுதலை என்னும் வழிகளில் ஒன்றை தேடுவான். தனது விதியின் மீதும் தானே ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். தனது மகிழ்ச்சியை தானே உருவாக்கிக் கொள்ள அவன் விரும்புவான். நோயுறும்போது ஒரு விற்பன்னரை சென்று பார்ப்பான். ஏதோ பழுதாகிவிட்ட கை கடிகாரத்தை காட்டுவது போல தனது வாழ்வை அவர் முன் மேசையில் வைப்பான். அது உண்மைதான். தன் முனைப்பாளனின் தன்முனைப்பிய இயந்திரம் பழுதாகிவிட்டது. அது இப்போது செம்மையாக இயங்குவதில்லை. அதனுள்ளே எதுவோ அருந்துவிட்டது. அது நான் இல்லை. பேச்சை அவர் நடுவில் நிறுத்திய போது கத்தினேன். அது போன்ற தன்முனைப்பாளர்களை எனக்கு தெரியும். ஆனால் நான் அவர்களில் ஒருவன் இல்லை. அது நான் இல்லை. என் முன்னே அவர் சிரித்தார். தான் பழுதாகிவிடும்போது தன்முனைப்பாளன் ஒரு தன்முனைப்பிய விற்பனரை சென்று பார்க்கிறான். எப்போதும் போல அவன் சொல்கிறான், இது நான் இல்லை. ஏனென்றால், ஆமாம், நான் தன்முனைப்பாளன்தான் என்று சொன்னால் விற்பன்னர் சொல்வார், சரியாக, அதுதான் பிரச்சனை. இனி அப்படி இருக்காதீர்கள், உங்களுக்கு குணமாகிவிடும். அவர்கள் இருவருமே இப்படி ஒரு விளையாட்டை விளையாட விரும்புவதில்லை. தன்முனைப்பாளனுக்கு தன்முனைப்பிய சுய உறுதிப்பாடு தேவை. விற்பன்னர் அவரும் தன்முனைப்பாளர்தான். தான் மற்ற தன்முனைப்பாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த உதவும் அந்த பதவியை ஒருபோதும் துறக்க மாட்டார். தான் முழுக்க சுதந்திரமாகவும் தன்னியல்பாகவும் இருப்பதான தோற்றத்தை தருகிறார் விற்பன்னர். ஏன்? மற்ற தன்முனைப்பாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அவர் தன்முனைப்பியல் சாராத ஒரு மொழியை பயன்படுத்துகிறார். இதுதான் அவரது சுயமறைப்பு. யதார்த்தத்தில் அந்த விற்பனரும் முன் நிர்ணயித்த திட்டப்படி இயங்குபவரே. அவரது நோக்கங்கள் மத்திய தன்முனைப்பியல் குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டவை. அப்படியானால் நீங்கள் யார்? நான் நினைத்து கொண்டேன், இது என்ன விளையாட்டு? உங்களுக்கு நீங்களே இதை நிரூபித்துக் கொள்ள முயல்கிறீர்கள். அவர் தொடர்ந்தார், அவ்வப்போது ஒரு தன்முனைப்பாளன் வந்து இந்த தன்முனைப்பு விளையாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்பான். அவன் பெரும்பான்மையினரது சட்டங்களை புறக்கணித்து சிறுபான்மையினரோடு சேர்கிறான். இப்போது அவன் ஒரு உயர்தனி குழுவைச் சேர்ந்தவனாகிறான். அதை அவன் விரும்பவும் செய்கிறான். யதார்த்தம் என்னவென்று எண்ணிப்பார் என்பதுதான் புதிய குழுவின் பெயர். அவன் நிகழ்வுகள் என்று அழைக்கும் கற்பனைகளால் ஆனதுதான் தன்முனைப்பாளனின் யதார்த்தம். அவன் இந்த கற்பனைகளை கலைத்து அடுக்கி வெட்டி ஒட்டி புதிய அர்த்தங்களை கொண்டதாக்குகிறான். இதை அவன் பிரச்சனைக்கு தீர்வு காணல் என்கிறான். ஒரு தன்முனைப்பாளன் அர்த்தங்களின் புதிர் விளையாட்டை விளையாடத் தொடங்கினால் அதை தனது இறுதி காலம் வரை அவன் விளையாடுவான் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். அவனது குழப்பம் பெரிதாகும் போது, அவனுக்கு குறைந்தபட்ச சாகச உணர்வு உண்டாகும் போது, தனக்கொரு குருவை தேடி அவன் இந்தியாவுக்கு கிளம்பி விடுகிறான். மறுபடியும் அவன் நிம்மதி பெருமூச்சு விடுவான். அவன் ஒரு புதிய விளையாட்டை கண்டுபிடித்து விட்டான், ஞானம் அடைதல். அவர் மௌனமானார். நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் இருந்தார். அவர் பேச வேண்டும் என்று நான் தவிப்புற்றதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அவர் பேச்சை தொடர்ந்தார். தன்முனைப்பாளனுக்கு ஒரு குரு கிடைத்து விடுகிறார். அவனுக்கு குழப்பம், பெரும் குழப்பம். குருவுடனான அவனது உறவு வித்தியாசமாக இருக்கிறது. அது இதுவரை அவன் அனுபவித்திராதது. விடுதலை அடைய வேண்டும் என்ற தனது விளையாட்டை தொடர்ந்துதான் தன்முனைப்பாளனாக இருக்க எடுக்கும் முயற்சிகளை குரு அறிகிறார். தேடி போகாதே, கண்டுபிடி என்கிறார். ஆனால் எதிர்காலத்தில் தனக்கு விடுதலை காத்திருப்பதாக
தன்முனைப்பாளன் நினைக்கிறான். நீ எங்கேயும் போகத் தேவையில்லை என்கிறார் குரு. நீ எங்கே இருக்க வேண்டுமோ அங்குதான் இருக்கிறாய். தர்க்கணம்தான் எல்லாமும். ஆனால் தன்முனைப்பாளன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தர்க்கணம் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவில் சிக்கி நசுங்கிக் கொண்டுள்ளது. அது அவனுக்கு போதாது. இந்த குறுகிய இடத்தில் அவனுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைப்பதில்லை. அவன் மயங்கி விழுந்து இறந்து போகிறான். அதனாலேயே அவன் சண்டையிடுகிறான். சரணடைந்து விடு என்கிறார் குரு. தன்முனைப்பாளன் தனது உணர்வுகளை சரணடைகிறான். இந்த உணர்வுகள் அவனது பழக்கங்கள் அன்றி வேறில்லை. புல்லில் படுத்து மேலே மேகங்களை பார் என்கிறார் குரு. கடிகாரத்தை நிறுத்து, அது நடக்கும். தேடாதே, எதிர்பார்க்காதே, தன் போக்கில் அதை நிகழவிடு. இலக்கு நீ நிற்கும் இடத்திலேயே இருக்கிறது. இது தன்முனைப்பாளன் புரிந்து கொள்ளும் மொழியில்லை. ஆகவே தான் புரிந்து கொள்ள ஏதுவான ஒரு மொழிக்கு அவன் இதை மொழிபெயர்க்கிறான். மொழிபெயர்ப்பு முடியும் போது குருவின் அறிவுரை தலைகீழாகி விடுகிறது. தேடு, சந்தேகப்படு, அலசு, அளவிடு, ஒப்பிடு, இன்னும் கடினமாக முயன்று பார், விரைந்து ஓடு, விவாதம் செய். மொழிபெயர்ப்பாளரான தன்முனைப்பாளன் ஒரு துரோகி. அதனால்தான் அவர் எப்படி வந்தாரோ அதே போலவே கிளம்பிச் செல்லவும் செய்கிறார். அவர் மௌனமானார். அதன் பிறகு பேசவே இல்லை. சற்று கழித்து குரட்டை ஒலி அதிர ஆரம்பித்தது. நான் உறங்கவில்லை. அந்த அதிகாலை வேளை முழுக்க நான் விழித்திருந்தேன். குகை மனிதனின் உண்மை குகைக்கு வெளியே வந்தபோது உறைய வைக்கும் காற்று நேரே முகத்தில் அறைந்தது. உள்ளே எலும்புகள் வரை என் உடலை பனியால் நிறைத்தது. தொலைவில் தெரிந்த மலைகளின் வளையம் ஒரு பெரிய கடலின் மேற்பரப்பில் பனி மூடிய தீவுகளாலான ஒரு தீவு கூட்டம் போலத்தான் தோன்றியது. சிகரங்கள் உயரமாக இருந்தன. நம்ப முடியாத அளவுக்கு உயரமாக. தமது அசைவின்மை குறித்து எந்த புகாரும் இல்லை அவற்றுக்கு. இருந்தும் அவை என்னை அச்சத்தால் நிரப்பின. அதே நேரம் கொலை நிறைவேற்றுபவனுக்காக கைதியின் மனதில் கிளர்வரும் மன்னிப்பை என் மனதில் உணர முடிந்தது. நான் சாக விரும்பவில்லை. ஆனால் மரணம் நிகழப் போகிறது என்ற மன அவசத்தில் ஒருவித ஆசுவாசம். நான் மலைகளால் கொல்லப்படுவேனே என்று நோய் படுக்கையில் சாக மாட்டேன் என்ற விசித்திர பெருமையுணர்வு எனக்குள் மெல்ல இறங்கியது. என்ன விசித்திரம் என்று நான் நினைத்து கொண்டேன். தன்முனைப்பாளன் தன்னை கொல்லவிருப்பவனோடு அன்பு பாராட்டுகிறான். தான் அழிவுறப் போகிற நிலையிலும் தனது இருப்பை நிரூபிக்க விரும்புகிறான். நான் இறக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன். எனக்கு சிறிது நேரம் கழித்து அந்த ஆஸ்திரேலியர் குகையிலிருந்து வெளியே வந்தார். சுருண்டு கிடந்த தாடி, சடை பாய்ந்திருந்த தலைமுடிக்குள்ளிருந்து ஒரு ஜோடி நீல கண்கள் என்னை மேலும் கீழும் வரவேற்கும் முகமான ஆர்வத்துடன் பார்த்தன. செம்பழுப்பு சன்ஸ்காரி கோட்டை அணிந்திருந்தார். பல வண்ணங்களில் நிறைய ஒட்டு போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படும் வகையில் அது நல்ல நிலையில் இருந்தது. அவரது கால்கள் முழங்கால்கள் வரை கிழிந்த ஆனால் உறுதியான சப்பாத்துகளால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவரது இடுப்பு வாரின் பின்னால் ஒரு பெரிய திபெத்திய குத்துவாள் செருகப்பட்டிருந்தது. நான் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே மெலிந்திருந்தார். அவர் நின்ற விதத்தில் ஒரு காட்டு விலங்கின் இயற்கையான நெகிழ்வுத்தன்மை காணப்பட்டது. நான் பொறிகள் வைப்பேன் என்றார். எப்போதாவது பக்கத்தில் இருக்கும் கிராமத்துக்கு போய் ஒரு மூட்டை பார்லி மாவு வாங்கி வருவேன். அல்லது அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் வரை காத்திருப்பேன். எப்போதாவது ஒரு துண்டு இறைச்சி கிடைக்கும், சில காய்கறிகளும். மலைக்குகையில் ஒரு முனிவர் வாழ்கிறார் என்று செய்தி பரவிவிட்டது. நீலக்கண் முனிவர். அவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், என் லிங்கத்தை வணங்குகிறார்கள். அவர் சிரித்தார். இந்த மலையில் இருப்பவர்கள் எல்லோரும் தாந்திரீகர்கள். நான் எப்போதாவது ஒரு நீலச் செம்மறியை கொல்வேன்.
ஒருமுறை பெரிய கரடி ஒன்றை கத்தியால் குத்தினேன். ஆனால் அது தப்பிவிட்டது. நீ இங்கே தங்கப்போப் போகிறாயா? குகையில் தாராளமாக இடம் இருக்கிறது. உழுது போட்டது போன்ற குன்றுகளின் மேற்பரப்பை பார்த்தேன். அது மலைப்பிளவுகளாலும் மலையோடை பாதைகளாலும் துளையிடப்பட்டு தொலைவில் காணப்பட்ட ராட்சச வெண் சிகரங்களின் வளையம் வரை நீண்டிருந்தது. இந்த கொடிய வெளிக்கு என்னால் பழக முடியுமா? ஒருவேளை முடியலாம். எனது குரூரத்தின் விதை அதற்கு உகந்த சூழ்நிலைகளில் என் மெல்லிய இதயத்தில் நான் நினைப்பதை விட விரைவாக முளைக்கும் என்பதை உணர்ந்தேன். எனது இருமை பற்றிய உணர்வு என்னை தாக்கியது. எனது நேர்மையின் உள்ளே நேர்மையின்மையின் விதை உறங்குகிறது. எனது விலகியிருக்கும் குணம் மூர்க்கத்துடன் மூக்கை நுழைத்து பார்க்கும் குணத்தின் மறுபக்கம்தான். எனது கனிவு மெத்தனத்தின் விதையை மறைத்து வைத்துள்ளது. எனது தன்னியல்பும் சீரின்மையும் ஒரே மூலத்திலிருந்து வருபவை. இரவு பகல் நான் இரண்டாகவும் இருக்கிறேன். நேர் எதிர்மறை. நான் சுதந்திரத்தை தேடுகிறேன். ஆனால் அது குறித்து அஞ்சவும் செய்கிறேன். அதை புறக்கணிக்கிறேன். அப்போதுதானே தொடர்ந்து என்னால் அதை தேட முடியும். இந்த மலை மனிதன் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார். ஏன் அதை நான் பற்றி கொள்ளக்கூடாது? ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் வந்தன. ஏன் அவற்றை நான் நழுவ விட்டேன்? அவற்றை நான் நிராகரிக்கவில்லை. வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் அவற்றை பாய்ந்து பிடித்தேன். பிடித்த வேகத்தில் அவை வந்த வழியே திரும்பிவிட்டன. லாமா எனக்கு சொல்லியிருந்தார், தாந்திரீகம் என்பது எந்த முயற்சியுமற்ற செயல். தேடாதே, கண்டுபிடி என்றார் யோகானந்தர். புதிரீடுகள் மீதான காதலில் இந்த ஞானச் சொற்களில் இதுவரை வெறும் வார்த்தை விளையாட்டை மட்டுமே கண்டிருந்தேன். எல்லாமே வீண் என்றார் ஆஸ்திரேலியர். சுதந்திரம் என்பது மாயை. நாம் அதனை அடைய இயலாதவர்கள். விடை இதயத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உலகில் இதயம் என்பது மாற்றி வைத்துவிடக்கூடிய ஒரு தசை மட்டுமே. அல்லது அது ஓர் உருவகம். நாம் சரணடையும் கலையை தொலைத்துவிட்டோம். தாக்கி வெற்றி பெறு என்பதே நம் குறிக்கோள். அதிகாரம் செய், ஆதிக்கம் செய், சுவர்களுக்குள் வைத்து போட்டு. தன்முனைப்பாளன் தான் வாழ ஏங்கும் ஒரு வாழ்வை கொன்று விடுகிறான். இந்த வெளியை பார். மலைகளின் கடலை நோக்கி அவர் கைகளை வீசினார். இங்கே நான் விளையாட்டுகள் விளையாடத் தேவையில்லை. நான் என்னவாக இருக்கிறேனோ அதுவாக இருக்கலாம். எனது வெளிப்புறம் என்னை தொந்தரவுக்கு ஆளாக்காமல் அது விரும்பியதை செய்து கொண்டிருக்கையில் நான் எனது மையத்தில் வாழலாம். இங்கே வெற்று நம்பிக்கைகளுக்கு, முட்டாள்தனமான ஆசைகளை சேர்த்து வைப்பதற்கு, சுவர்கள், அலங்கார முகப்புகள் எழுப்புவதற்கு, பிம்பங்களை கட்டமைப்பதற்கு இடமில்லை. சொல்லு, அந்த கிராமத்து பெண் உணவு கொண்டு வருவதற்காக பரபரப்புடன் காத்திருப்பது யார்? பனி அதிகம் பெய்து அந்த பெண் வருவது தாமதமானால் கோபம் கொள்வது யார்? இளம் பெண்களுள் ஒருத்தியால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவளோடு சேர்ந்து வாழவும் முடிந்தால் குடும்பத்தை உருவாக்கவும் விரும்பியது யார்? அசட்டு பேச்சுக்கள் பேச மனித துணை வேண்டுமென்று ஏங்குவது யார்? இந்த சப்பாத்துகள் நைந்து பயன்படுத்த முடியாமல் போனாலோ, இந்த கோட்டு பயன்படுத்த இயலாத அளவுக்கு கிழிந்து போனாலோ எங்கே போய் அவன் புதியது வாங்குவான்? தன் முனைப்பாளன் வந்தான். தன் முனைப்பாளனை மடத்தை விட்டு விரட்டினார்கள். தன் முனைப்பாளன் இப்போது இந்த குகையில் வசிக்கிறான். சிட்னியில் பிக்குகளுடன் குகையில் எங்கே இருந்தாலும் ஒன்றுதான். வித்தியாசம் எதுவும் இல்லை. எங்கேயும் எப்போதும் அவன் தன் முனைப்பாளன்தான். குகைக்குள் தடவியபடி சென்று என்னுடைய முதுகுப்பை, கூடாரம், உறங்கும் பை இவற்றை எடுத்துக்கொண்டேன். வெளியே வந்தபோது அந்த தனித்த முனிவர் கிட்டத்தட்ட கெஞ்சும் குரலில் மீண்டும் கேட்டார், இங்கே தங்க மாட்டாயா? இது போதுமான அளவுக்கு பெரிய குகை. ஒரு தன்முனைப்பாளனுக்கு போதுமான குகை என்றேன். இருவர் இருந்தால் விரைவில் அது மிகவும் சிறியதாகிவிடும். விரைவில் நாம் யதார்த்தம் என்னவென்று எண்ணிப்பார் விளையாட்டை ஆரம்பித்து விடுவோம். சொல்லப்போனால்
அந்த விளையாட்டை ஆரம்பித்து விட்டோம். இன்னும் சில நாட்களில் ஒரு தன்முனைப்பியல் அமைப்பை இங்கு நிறுவுவோம். அது பரிதாபகரமான விஷயம் இல்லையா? நீ இங்கு தங்கப் போவதில்லை என்பதுதான் ஒரே பரிதாபகரமான விஷயம். என்னோடு வாருங்கள், உலகத்துக்கு திரும்புங்கள் என்றேன். அதைத்தான் நீ செய்ய போகிறாயா? அவர் என்னை உற்று பார்த்தார். சற்று நேரம் யோசனைக்கு பின் சொன்னேன், என்னுடையதான அதில் எதையும் நான் புறக்கணிக்க இயலாத உலகில்தான் என்னால் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியும். அங்குதான் ஆன்மீக சுதந்திரம் பற்றிய கேள்விக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க முடியும். இங்கே அது ஒரு விசித்திரமான விலை மதிப்புள்ள விஷயம் என்பதை தாண்டி ஒன்றுமில்லை. வாழ்வின் மையத்தில் இருக்கையில் இங்கிருப்பதனின்றும் தன்முனைப்பாளன் வேறுபட்டவனாக இருப்பான். இன்னும் மூர்க்கமாக, கணிக்க முடியாதவனாக பெரும் பீதியில் அவன் இருப்பான். அவனது பிடியிலிருந்து நழுவ வேண்டுமானால் அவனுக்கே அவனை நான் புரிய வைக்க வேண்டும். அவனது ஆதிக்கத்தின் கீழ் வாழுமிடத்தில்தான் அது சாத்தியம். இறுதியாக நான் செய்ய வேண்டியது என்னவென்பதை தெரிந்து கொண்டேன். இந்த மலையில் நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் தனக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தன் முனைப்பாளன் தனக்கு உகந்த மொழியில் மொழிபெயர்த்து கொண்ட அனைத்தையும் நான் மூல மொழிக்கு மீள மொழிபெயர்க்க வேண்டும். ஆன்மாவின் மொழியை நான் திரும்பவும் பயில வேண்டும். பத்திரம். நான் பணியில் அடிகள் வைத்து தடுமாறி முன்னேறிய போது பின்னாலிருந்து அவர் கத்தினார். அவர் குகையின் வாயிலில் நின்றிருந்தார். தனித்து நிற்கும் பைன் மரத்தை உலுக்குவது போல காற்று அவர் தலைமுடியை அலைக்கழித்து கொண்டிருக்க சற்றே வளைந்து நின்றிருந்தார். அவரது உடம்பின் ஒவ்வொரு வளைவும் என்னுடன் வருவதற்கான அவரது விருப்பத்தை வெளிப்படுத்தியது. அதே நேரம் அவர் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்ற புரிதலும் அவற்றில் வெளிப்பட்டது. இந்த வெளியை பார். அவர் கடலென விரிந்திருந்த மலைக்கூட்டத்தை கைவீசி காட்டினார். பார்வையாளர் யாருமில்லை, நடிக்க தேவையில்லை. உங்களிடம் மட்டும் என்று நினைத்து கொண்டேன். வெகு தூரம் வந்துவிட்ட பின் குரல் எழுப்பி குறுகிய கணவாயை அடையும் வரை நான் வலது பக்கச் சரிவை ஒட்டித்தான் போக வேண்டும் என்று அவர் கத்தினார். கணவாயின் மறுபக்கம் ஒரு கிராமம் இருந்தது. அங்கே எனக்கு ஏதாவது உணவு கிடைக்கலாம். ஒரு புதிய விடியல். பனிப்பரப்புக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. சரிவின் ஒரு குறிப்பிட்ட செங்குத்து பகுதியில் அடிக்கடி வழுக்கி விழுந்தேன். விழுந்த பாதிப்பில் சிறு பனிச்சரிவு ஏற்பட்டு என்னை இழுத்துச் செல்லும். நீட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பாறையோ அல்லது புதர் செடியோ தடுத்து நிறுத்தும் வரை நான் வழுக்கிச் செல்வேன். சூரியன் அந்த நிலக்காட்சியை மின்னும் வெள்ளைக்கடலாக மாற்றியிருந்தது. நான் கண்களை மூடிக்கொண்டு குத்துமதிப்பாக அடிகள் வைத்து பனியில் சிரமத்துடன் நடந்தேன். அப்படியும் அந்த வெண்ணிறம் என் இமைகளை ஊடுருவி நேரே என் மூளைக்குச் சென்றது. சரிவின் வடக்கு பக்கம் பனிப்படலம் திடீரென்று மெலிந்து காணப்பட்டது. மலையோடை பாதையின் மறுபக்கம் இருந்த இடைவெளி வழியாக வீசிய காற்று பாறைகளாலான நீண்ட திட்டுகள் இருந்த பனியை அடித்துச் சென்றுவிட அங்கே சூரியனின் வெப்பத்தை உணர முடிந்தது. அவை இருப்பதை உணரக்கூட முடியாத அளவுக்கு கால்கள் சோர்ந்து தளர்ந்து விட்டிருந்தன. கீழே காணப்பட்ட நிழல் கவிந்த மலையோடை பாதையை நோக்கி என் உடம்பை இழுத்துச் செல்ல அவற்றுக்கு நான் வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கவில்லை. எனக்கு பெரும் நிம்மதி உண்டானது. என் முதுகுப்பை தோளிலிருந்து நழுவி பனியில் விழுந்தது. பெரிய கொடும் பாறையின் நிழலில் நான் முதுகுப்பை மீது விழுந்தேன். வாயில் விசித்திரமான அதே நேரம் பழக்கமானதொரு சுவையை உணர்ந்தேன். வழக்கமான ஒரு விஷயத்தை மீண்டும் அனுபவிக்கிறேன் என்று தோன்றியது. அந்த உணர்வு எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்ததென்றால் எனக்கு மூச்சு திணறியது. கணவாய்க்கு பின்னால் ஓரிடத்தில் அந்த கிராமம் எனது முயற்சிகளின் இலக்கு இருந்தது. இடதுபுறம் தொலைவில் ஒளிரும் மலை வளையத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அப்போது எனக்கு உரைத்தது, இதை நான் அறிவேன். இங்கு ஏற்கனவே வந்திருக்கிறேன்.
என் முன்னே ஒரு தடை, அதன் பின்னால் ஒரு வன் சரிவு, அதற்கு அந்த பக்கம் உறுதிப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. எப்போதும் அது உறுதிப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, எப்போதும் அது அந்த பக்கம் இருந்தது. கிராமம், பணம், பாதுகாப்பு, உண்மை, அன்பு, உள்ள அமைதி. பிறகு தொலைவில் தொடுவானத்தில் என்னை அச்சத்தால் நிரப்பும் விவரிக்க முடியாத அழகு வளையம். நான் மலையோடை பாதைக்குள் இறங்கி நடப்பேன். கணவாயின் உச்சியை அடையும் நம்பிக்கையுடன் அதை கடந்து சரிவில் மேலே ஏறுவேன். இறுதியாக அந்த பக்கம் இருக்கும் கிராமத்தை அடைவேன். பிறகு மீண்டும், பிறகு மீண்டும், பிறகு மீண்டும். இதை 100 அல்லது 1000 தடவைகள் செய்திருக்கிறேன். என்னை உந்தும் விசை எது? ஏன் இவ்வளவு அவசரமாக என்னை இந்த வாழ்க்கையினூடாக தள்ளிக்கொண்டு போகிறேன்? என்னால் ஏன் ஓரிடத்தில் இருக்க முடிவதில்லை? அந்த பக்கம் எனக்காக காத்திருப்பவை என நான் நினைப்பவற்றை ஏன் விட்டு தள்ள முடியவில்லை? ஏன் என்னால் தொடுவானத்தில் காணும் விவரிக்க இயலா அழகிடம், வாழ்வின் காட்சியிடம் சரணடைய முடியவில்லை? ஏனென்றால் நான் பாதுகாப்பாக உணரவில்லையா? மரணம் எனக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் போய்விட்டால் நான் பாதுகாப்பாக இருப்பேன். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு? 5 நிமிடங்களுக்கு. அதற்கப்புறம் அப்புறம் அப்புறம் ஏன் என்னையே நான் வாழ்க்கையினூடாக சவுக்கால் அடித்து நகர்த்துகிறேன்? கணவாயின் உச்சியில் இருந்தபோது இரவு என்னை பிடித்து விட்டது. எனக்கு குளிரவில்லை. என் உடல் வெப்பத்தை வெளியிட்டு கொண்டிருந்தது. நுரையீரலிலிருந்து வெளிப்பட்ட என் சுவாசம் என்னை சுற்றியிருந்த சிறிய வெண்மேகங்களை தழுவுவதாக இருந்தது. என்னை கைவிட்டது என் கால்கள்தான். மீண்டும் எனக்கு நேர்மேலே பெரும் திரட்சியாக நிலவு தொங்கிக் கொண்டிருக்க உறைய வைக்கும் பனிக்குள் நான் தடுமாறி விழுந்தேன். நான் பிறந்த வீட்டுக்கு கீழிருந்த சரிவில் அமர்ந்தபடி நான் பார்த்த நிலவு இதுதான் என்று நினைத்தேன். மாலை நேரங்களில் அந்த சரிவிலிருந்து கீழிருந்த வயல்களை நோக்கி நான் சறுக்கி விளையாடுவேன். மீண்டும் சரிவில் ஏறும்போது நடுவில் நின்று நான் வாழ நேர்ந்த இந்த பிரபஞ்சத்தின் மர்மங்களை அறிய முயன்றவனாய் நிலவையும் நட்சத்திரங்களையும் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பேன். இது அதே நிலவுதான். நானும் அதே ஆள்தான். என்னை ஒரு சுமை பொதியாக தூக்கிக்கு கொண்டு உலகை சுற்றி வந்திருக்கிறேன். நான் வேறு ஒருவனாக முடியாது, அல்லது வேறுபட்ட ஒருவனாகவும். 4வது, முதலில் கைகால்களில் மட்டும்தான் வலி தெரிந்தது. பிறகு முழு உடலும் வேகமாக முடங்கியது. கடும் குளிர் என் மீது வீசத் தொடங்கியது. நடுங்கக்கூட முடியாத அளவுக்கு மிக கடுமையான குளிர். குளிரினால் மயக்கம் உண்டானது. நான் நிலவை பார்த்தபடி காத்திருந்தேன். இனி அச்சமில்லை, ஆர்வம் மட்டும்தான். பிறகு குழப்பம், கிரீச்சிடும் ஒளிகள், தள்ளுதல், எதிலோ உரசுதல், பளீரென்ற நிழல்களின் நடனம். என்னால் எதையும் அடையாளம் காண முடியவில்லை. மரணமுற்றோரின் திபெத்திய புத்தகத்தில் கண்ட பேய்களுள் ஒன்றையும் காணவில்லை. முடிவே இல்லாமல் உடல் தூக்கி போட்டபடி மட்டும் இருந்தது. நிலவு திரும்பி வந்து மறுபடியும் எனக்கு மேல் நின்றது. என் கண்களுக்குள் ஒளிர்ந்தது. அது பளிச்சிட்டது. தழல்களால் ஆனது போல அது கண் சிமிட்டியது. ஆமாம், அப்படித்தான் அது இருந்தது. என்னை கதகதப்பு தழுவியது. தாழ்கூரை அமைந்த ஓர் அறையில் கணப்புக்கு சற்று தொலைவில் தரை விரிப்பில் கிடந்தேன். என்னை சுற்றிலும் வட்டமாக முகங்கள். யாரோ என் சப்பாத்துக்களையும் காலுறைகளையும் கழற்றி கொண்டிருந்தனர். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவென்று யாரோ ஒருவர் எனது பாதங்களை தேய்த்து கொண்டிருந்தார். கணவாயை கடந்து கொண்டிருந்த யாரோதான் என்னை கண்டு இங்கே கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். தணல் வெளிச்சத்தில் என்னை சுற்றியிருந்த முகங்களில் ஒன்று எனக்கு மிக பழக்கமானதாக இருப்பதை உணர்ந்தேன். அந்த முகம் என்னை நோக்கி குனிந்தது. இப்போது எப்படி இருக்கிறது? மறக்க முடியாத அந்த கிழவர் யோகானந்தரின் குரலை கேட்டேன். நீங்கள் என்னை தேடுகிறீர்கள், நான் உங்களை கண்டடைகிறேன். கடவுளே,
நான் அவரது கையை பற்றி கொண்டு அதன் மீது முத்தமிட்டேன். என் கண்ணீரால் அதை நனைத்தேன். அவர் தன் கையை என் கழுத்துக்கு கொடுத்து மெல்ல என் தலையை உயர்த்தினார். உள்ளூர் சாராயத்தில் 3 தமிழர்கள் எனக்கு புகட்டினார். ஓய்வெடுங்கள் என்றவாறு என் தலையை மீண்டும் தரைவிரிப்பில் கிடத்தினார்.